சிவனும் விஷ்ணுவும் சங்கமமா இருக்கிற மூர்த்தி. இதுக்கான புராண கதை என்னன்னா, மகாபலியுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வந்ததும் அவர்கிட்ட ராஜா கிட்ட தானமா நிலம் கேட்கிறார். உடனே இந்த குள்ள உருவம், வாமன உருவம்னா குள்ள உருவம், அதை பார்த்துட்டு மகாபலி ரொம்ப ஈஸியா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்ற. எனக்கு 3 அடி நிலம் வேணும். 3 அடி நிலம் தானே, தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு மகாபலி. அதனால விஷ்ணு வந்தது, அந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா மகாபலியுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக. அவர் என்ன பண்றார், முதல் அடியால இந்த மண்ணுலகம் முழுவதையும் அளந்துடுறார். அடுத்தது 2வது அடி, 2வது அடியால விண்ணுலகம் முழுவதையும் அளந்துடுற. இப்போ 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தன்னுடைய காலை எடுத்து மகாபலி தலை மேல வைக்கிறார். இப்படி அவருக்கு ஆணவம் அழிஞ்சு போறது. இப்படி ஒரு புராண கதை இருக்கு. மகாபலியோட ஆணவத்தை அடக்கினதுக்கு அப்புறம் விஷ்ணுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வந்திருக்கு. அவருடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக சிவன் அவரை மார்புல அடிச்சு பூமிக்கு தள்ளிடுற. உடனே மகாலட்சுமி சிவன் கிட்ட மாங்கல்ய பிச்சை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதனால சிவன் அவருக்கு அருள் புரிந்து உயிர்த்து எழ வைக்கிற. விஷ்ணுவும் தன்னுடைய அகங்காரத்தை தொலைத்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டதோட தன்னோட எலும்பையும் தோலையும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவன் கிட்ட. சிவனும் அதை அக்செப்ட் பண்ணி அவருடைய எலும்பை எடுத்து தன்னுடைய கதையாகவும் அவருடைய தோலை எடுத்து தன்னுடைய உடம்பு மேல, தோல் மேல சட்டை மாதிரி அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். இதனாலதான் இவருக்கு சட்டையப்பர், சட்டைநாதர் அப்படின்னு பேரு. அங்க சட்டையப்பர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு ஆகாயம்னு சொல்லப்படுறது. கொஞ்சம் கோவமா இருப்பார். Unique 3-storied temple. Watch the full video on this link.